ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கான இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, எக்ஸல்ல இருக்கக்கூடிய டாப் 10 டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பத்தி பார்க்க போறோம். இது நீங்க கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஐ அம் டேம் ஷூர் கைஸ், இஃப் யூ நோ திஸ் யூ ஆர் மாஸ்டர் இன் எக்ஸல். அதை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நீங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நீங்க இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதை விட ரொம்ப முக்கியம், பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. நவ லெட்ஸ் ஜம்ப் ரைட் இன். நம்ம லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய டிப் என்ன அப்படின்னா, இங்க உள்ள டேட்டால பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, ஒரு சில செல்லுல மட்டும் உங்களுக்கு வந்து என்ன இருக்கும் அப்படின்னா பிளாங்கா இருக்கும். லெட்ஸ் சே பிளாங்கா இருக்க செல்லுல எல்லாமே 10 அப்படின்ற ஒரு நம்பரை என்டர் பண்ணணும். ஸோ நீங்க என்ன பண்ணுவீங்க, ஜஸ்ட் நீங்க மாதிரி 10 அப்படின்ற மாதிரி ஒரு செல்ல என்ன பண்ணுவீங்க அப்படின்னா 10 அப்படின்ற மாதிரி நீங்க டைப் பண்ணி என்டர் பண்ணணும். அட் அ டைம்ல இந்த பிளாங்கா இருக்க எல்லா செல்லையும் 10 அப்படின்றத கொண்டு வரது எப்படி நான் சொல்றேன். என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா, கண்ட்ரோல் பிரஸ் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா எல்லா செல்லையும் கிளிக் பண்ணணும். இந்த மாதிரி நீங்க கண்ட்ரோல பிரஸ் பண்ணிட்டு எல்லாத்தையும் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா எல்லா செல்லும் செலக்ட் ஆயிருக்கும். இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் 10 அப்படின்னு டைப் பண்ணிட்டு நார்மலா என்ன பண்ணுவோம், என்ட்ரு கொடுப்போமா. பட் இங்க என்ட்ரு கொடுக்கறதுக்கு பதிலா கண்ட்ரோல் என்டர் சேர்த்து பிரஸ் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு 10 அப்படின்ற ஒரு நம்பர் எல்லா செல்லையும் வந்துடும். பார்க்கலாமா? சிம்பிள், அவ்வளவுதான். எல்லா செல்லையும் மற்ற டைம்ல உங்களுக்கு என்ன ஆயாச்சு அப்படின்னா நம்பர் என்ட்ரு பண்ணியாச்சு. ஒரு மெத்தட் நீங்க டேட்டா என்ட்ரு பண்றதுக்கு மட்டும்தான் அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. நீங்க இதை ஃபார்முலாவுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 டேபிள் இருக்கு. இந்த 2 டேபிளுக்கு உங்களுக்கு ரோ வைஸா டோட்டல் பண்ணணும், அதே மாதிரி உங்களுக்கு காலம் வைஸாவும் டோட்டல் பண்ணணும். அப்படின்ற பட்சத்துல நீங்க ரெண்டுக்கும் தனித்தனியா நீங்க ஃபார்முலா அப்ளை பண்ண வேணாம். கண்ட்ரோல் ஹோல்ட் பண்ணிட்டு செலக்ட் பண்ற மெத்தட் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அட் அ டைம்ல உங்களுக்கு ரெண்டுக்குமே பண்ண முடியும். எப்படின்னு பாக்கலாமா? இப்போ என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா கண்ட்ரோல் ஹோல்ட் பண்ணிட்டு இந்த காலம் வைஸா இருக்கக்கூடிய செல்ல 2 டேபிளையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ செலக்ட் பண்ணிட்டு இப்போ நீங்க ஃபார்முலா அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். சம் அப்படின்ற ஒரு ஃபார்முலா கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு அந்த வேல்யூவை என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா கரெக்டா செலக்ட் பண்ணிட்டு க்ளோஸ் பிராக்கெட் கொடுத்துட்டு நார்மலா என்டர் கொடுக்க கூடாது. நான் என்ன சொல்லியிருக்கேன், கண்ட்ரோல் என்டர் சேர்த்து பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா அட் அ டைம்ல உங்களுக்கு எல்லா இடத்துலயும் உங்களுக்கு சம் வந்துடும். வந்துருச்சா? ஸோ இப்போ சேம் மெத்தட் நம்ம வந்து ரோ வைஸா டோட்டல் பண்ணலாமா? சேம் நீங்க கண்ட்ரோல் ஹோல்ட் பண்ணிட்டு ரெண்டையுமே செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஈக்குவல் சிம்பிள் கொடுத்துட்டு சேம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ரோ வைஸா இருக்கக்கூடிய வேல்யூஸ் எல்லாமே செலக்ட் பண்ணிட்டு க்ளோஸ் பிராக்கெட் கொடுத்து என்ட்ரு கொடுக்கறதுக்கு பதிலாக கண்ட்ரோல் என்ட்ரு கொடுத்துக்கிறேன். தெரியுதா? உங்களுக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா அட் அ டைம்ல உங்களுக்கு எல்லா டோட்டலும் வந்துடும். சேம் ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும், சேம் டேட்டா டைப்புக்கு அப்படின்னா இந்த மெத்தட் உங்களுக்கு சூப்பர் டைம் சேவிங் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் டிப் பார்க்கலாமா? ஸோ நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னா, இங்க உங்களுக்கு ஒரு சேலரி டேட்டா இருக்கு. ஸோ இந்த சேலரி டேட்டால அவங்களோட டிபார்ட்மெண்ட், அவங்களோட ஐடி நம்பர், அவங்களோட மொபைல் நம்பர், ஸோ அந்த மாதிரி நிறைய டீடைல்ஸ் இருக்கு. ஓகேவா? இங்க பாத்தீங்க அப்படின்னா காம்பன்சேஷன் அப்படின்ற ஒரு காலம் இருக்கு. அவங்க வாங்குற சேலரில இருந்து 25% நம்ம ஹை கொடுக்கணும். ஸோ அந்த ஹைக்கை எப்படி கால்குலேட் பண்றதுன்னு பார்க்க போறோம். ஸோ அதாவது பேசிக்கா இந்த மாதிரி கால்குலேஷன் நிறைய பேர் வந்து நீங்க டஃபா ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ அதுக்காக நீங்க இந்த மாதிரியான ஒரு மெத்தட் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். என்ன அப்படின்னா அவங்க வாங்குற சேலரில இருந்து உங்களுக்கு 25% ஹைக் இல்லையா? ஸோ அவங்க வாங்குற சேலரி செலக்ட் பண்ணிட்டு 25% இருக்கக்கூடிய அந்த செல்லை செலக்ட் பண்ணணும். பிஃபோர் தட் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா மல்டிப்ளை அப்படின்ற ஒரு சிம்பிள் கொடுத்துட்டு அந்த 25% அப்படின்ற ஒரு செல்லை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், அவங்க வாங்குற சேலரியோட ஆட் பண்ணணும் இல்லையா? ஸோ அவங்க வாங்குற சேலரி அகைன் நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா செலக்ட் பண்ணிக்கிறேன். அதாவது இந்த இருக்கு இல்லையா, இந்த ரெண்டு அவங்க வாங்குற ஹைக்கோட அமௌண்ட் இதுல கால்குலேட் ஆகும். பிளஸ் அவங்களோட சேலரி ஆட் பண்ணி ஹைக் கொடுத்ததுக்கு அப்புறம் அவங்க எவ்வளவு சேலரி வாங்குறாங்க அப்படின்றத கொண்டு வரணும். ஸோ அதுக்காண்டி இந்த மெத்தடை ஃபாலோ பண்றோம். சென்டர் கொடுத்தீங்க அப்படின்னா ஹைக் கொடுத்ததுக்கு அப்புறம் அவங்க எவ்வளவு வாங்க போறாங்க அப்படின்னா 86,000 வாங்க போறாங்க. ஸோ இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா எல்லா செல்லுக்கும் நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ காப்பி பண்ணதுக்கு அப்புறம் செக் பண்ணீங்க அப்படின்னா ரெண்டாவது செல்லுல இருந்து பாருங்க உங்களுக்கு ரெண்டுமே சேம் வேல்யூ இருக்கு. இது எதனால அப்படின்னு பாக்கலாமா? நான் F2 கொடுத்து ஆக்டிவ் செல்ல பண்ணிக்கிறேன். பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன இருக்கு அப்படின்னா இந்த 25% இருக்கக்கூடிய அந்த செல்லோட ரெஃபரன்ஸ் வந்து நெக்ஸ்ட் சேஞ்ச் ஆயிட்டே வருது. இதை லாக் பண்ணா மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா அந்த 25% அப்படின்றத எல்லா செல்லுக்கும் கொண்டு வர முடியும். அதை எப்படி லாக் பண்றதுன்னு பாக்கலாமா? ஸோ K2 இருக்கு இல்லையா? ஸோ இதுதான் அந்த 25% இருக்கக்கூடிய செல்லோட நேம். K2 அப்படின்ற நேமை செலக்ட் பண்ணிட்டு F4 கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த 25 இருக்கக்கூடிய செல் வந்து ஆஸ் அப்சல்யூட் செல் ரெஃபரன்ஸா லாக் ஆயிரும். இதுக்கப்புறம் நான் என்ன பண்றேன் அப்படின்னா எல்லா செல்லுக்கும் நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா காப்பி பண்ணிக்கிறேன். இப்போ நீங்க செக் பண்ணீங்க அப்படின்னா எல்லாத்துலயும் உங்களுக்கு கரெக்டா அப்ளை ஆயிருக்கும். கரெக்டா செக் பண்ணலாமா? செக் பண்ணி பார்க்கலாமா? இப்போ நான் F2 கொடுக்குறேன். உங்களுக்கு
எந்த செல்லில் பார்த்தாலும் உங்களுக்கு அந்த 25% அப்படின்றது லாக் ஆயிரும். ஸோ இப்போ நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த டேட்டா வந்து கொஞ்சம் கிளம்சியா தெரியுது. ஏன் அப்படின்னா உங்களுக்கு பாயிண்ட்டுக்கு அப்புறம் பாயிண்ட் வேல்யூ இருக்கா. ஸோ இப்போ நம்ம இதுக்கு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ரவுண்ட் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் அந்த ஆக்டிவ் செல் கொடுத்துட்டு அதில் ரவுண்ட் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேவா. ஸோ நம்பர் இருக்கிற இடத்துல அதே ஃபார்முலா நம்பர் ஆஃப் டிஜிட்னு இருக்கு இல்லையா. ஸோ அதில் எனக்கு 0 கொடுத்துக்கிறேன். ஏன் அப்படின்னா எனக்கு பாயிண்ட்டுக்கு அப்புறம் எனக்கு வேல்யூ இருக்கக்கூடாது. ஸோ க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்து என்ட்ரு கொடுத்துட்டு இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா எல்லா செல்லுக்கும் காப்பி பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் உங்களுக்கு வேல்யூ மட்டும்தான் இருக்கும். கொஞ்சம் கூட நீங்கள் ஃபார்மேட்டிங் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இதில் கமா ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு இதில் ருபீஸ் அப்படின்ற ஒரு சிம்பிளையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா. ஸோ இதுதான் என்ன அப்படின்னா செகண்ட் டிப். நீங்கள் கண்டிப்பாக செல்லோட ரெஃபரன்ஸ் பற்றி தெரிஞ்சு வச்சுக்கணும். மூணாவது டிப் போகலாமா. ஸோ மூணாவது டிப் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி சார்ட்டை இன்ஸ்டன்ட்டாக கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா. ஸோ உங்கள் கையில் இந்த மாதிரி ஒரு க்ளீனாக டேட்டா இருக்குது அப்படின்னா ரொம்பவே சிம்பிள் நீங்கள் சார்ட் கிரியேட் பண்ணுறது. ஜஸ்ட் Ctrl+A ப்ரெஸ் பண்ணி அந்த டேட்டாவை செலக்ட் பண்ணிவிட்டு Alt F1 கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டாக உங்களுக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா சார்ட் கிரியேட் ஆயிரும். அதுவாகவே டேட்டா அனலைஸ் பண்ணி எந்த சார்ட் கரெக்டாக இருக்குமோ டிஃபால்ட்டாக ஒரு சார்ட் வந்துடும். ஸோ இன்ஸ்டன்ட்டாக நீங்கள் சார்ட் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் தான் ஷார்ட்கட் யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த சேம் சார்ட்டை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா டிஃப்ரெண்ட்டாக இன்னொரு ஷீட்டில் கொண்டு வரணும் அப்படின்னா சேம் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா Ctrl+A கொடுத்துட்டு வெறும் F11 ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஷீட்டில் சார்ட் மட்டும் வந்திருக்கும். ஸோ இங்கே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா தேவையான மாடிஃபிகேஷன்லாம் நீங்கள் எங்கேயும் பண்ணிக்கலாம். இப்போ ஃபோர்த் டிப் பார்க்கலாமா. இது யாருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா உங்களோட டேட்டாவில் டெய்லி நீங்கள் டேட் அண்ட் டைம் கூட ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது இது கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. உங்களுக்கு கரண்ட் டேட் கரண்ட் டைம்லாம் நீங்கள் என்ட்ரு பண்ணணும் அப்படின்னா நீங்கள் சிம்பிளாக ஷார்ட்கட் யூஸ் பண்ணலாம். ஸோ அது எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாமா. உங்களுக்கு இப்போ டேட் மட்டும் உங்களுக்கு வேணும், இன்னைக்குள்ள டேட் என்னன்னு வேணும் அப்படின்னா Ctrl+Semicolon ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா இன்னைக்குள்ள டேட் என்னவோ அது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் அப்டேட் ஆயிரும். அதே மாதிரி உங்களுக்கு இப்போ உள்ள டைம் என்ட்ரு பண்ணணும் அப்படின்னா இந்த ஷார்ட்கட் யூஸ் பண்ணுங்க. Ctrl+Shift+Semicolon யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இப்போ உள்ள என்ன டைமோ அது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆயிரும். ஸோ இதில் நீங்கள் இன்னொரு விஷயம் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இதில் ஃபார்முலாவும் யூஸ் பண்ண தெரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னு சொல்கிறேன். டேட்டாவை அப்டேட் பண்ணும்போது கடைசி அப்டேட் பண்ண டேட்டும் கடைசி அப்டேட் பண்ண டைமும் உங்களுக்கு டெய்லி அப்டேட் ஆகணும். எப்பெல்லாம் இதை ஓப்பன் பண்ணுறாங்களோ எப்பெல்லாம் இதில் எடிட் பண்ணுறாங்களோ அப்டேட் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இதில் ஃபார்முலா யூஸ் பண்ணுங்க. ஸோ அதே மாதிரி டேட்டுக்கு நீங்கள் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும் அப்படின்னா டுடே அப்படின்ற ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ஓகேவா. என்ட்ரு கொடுத்தீங்க அப்படின்னா இன்னைக்குள்ள டேட் என்னவோ உங்களுக்கு அது ஆட்டோமேட்டிக்காக அந்த செல்லில் வந்துடும். அதே மாதிரி இந்த டேட்டோட இப்போ உள்ள டைம் நீங்கள் சேர்த்து என்ட்ரு பண்ணணும் அப்படின்னா நவ் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம். ஸோ நவ்னு கொடுத்துட்டு க்ளோஸ் ப்ராக்கெட் ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ உள்ள டேட்டும் டைமும் வந்துடும். உங்களுக்கு லைவாக பண்ணி காமிக்கிறேன். இப்போ நான் இங்கே ப்ராஃபிட் வந்து நான் கடைசியாக வந்து என்ன அப்டேட் பண்ணுறேன் அப்படின்னா 5000 அப்படின்ற மாதிரி அப்டேட் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் அப்டேட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா லாஸ்ட் எடிட்டர் டைம் இருக்கு இல்லையா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு 851 அப்படின்னு சேஞ்ச் ஆயிடுச்சா. ஃபர்ஸ்ட் என்ன இருந்தது 850 இருந்ததா. ஸோ அதே மாதிரி நீங்கள் எப்பெல்லாம் லாஸ்ட்டாக இங்கே எடிட் பண்ணுறீங்களோ உள்ள என்ன செல்லில் எடிட் பண்ணாலும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா உங்களுக்கு இங்கே செல் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். தெரியுதா. ஸோ இதுக்காண்டி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஃபார்முலா யூஸ் பண்ணி ஆகணும். ஸோ இதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் டிப் பார்க்கலாமா. நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரியே இருக்கா. ஸோ எங்கே பார்த்துருவோம் அப்படின்னா டிப் நம்பர் 2ல நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன் எப்படி வந்து ஹைக்கை கால்குலேட் பண்ணணும், 25% ஹைக் எப்படி கால்குலேட் பண்ணணும், எப்படி ரெஃபரன்ஸ் யூஸ் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருப்பேனா. ஸோ இப்போ நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு இந்த ஃபார்முலாஸ்லாம் உங்களுக்கு விசிபிளாக இருக்கு இல்லையா. இந்த மாதிரி ஃபார்முலா எனக்கு வரக்கூடாது, ஜஸ்ட் எனக்கு இந்த வேல்யூ மட்டும் தான் வரணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றத இந்த டிப்பில் பார்க்க போகிறோம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபார்முலா இருக்கும். இப்போ நான் ஆக்டிவ் செல் கொடுத்து காமிக்கிறேன். லெட்ஸ் சே இந்த ஃபைலை நீங்கள் யாருக்காவது ஷேர் பண்ணுறீங்க. இந்த ஃபைலில் நீங்கள் என்னென்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுறீங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியக்கூடாது, ஜஸ்ட் இந்த வேல்யூ மட்டும் தான் தெரியணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஜஸ்ட் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா அது எல்லாமே செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு காப்பி கொடுத்துக்கோங்க. ஓகேவா. சேம் சிம்பிள் தான். காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண போகிறோம். பட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ண போகிறோம். எப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் காப்பி பண்ணிவிட்டு Ctrl+V கொடுத்து பேஸ்ட் பண்ணாமல் பேஸ்ட் ஸ்பெஷல் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா. அந்த பேஸ்ட் ஸ்பெஷல் அப்படின்ற ஒரு ஆப்ஷனுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா Ctrl+Alt+V ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பேஸ்ட் ஸ்பெஷல் அப்படின்ற ஒரு பாப்பப் விண்டோ வரும். இந்த பாப்பப் விண்டோவில் என்ன பண்ணணும் அப்படின்னா பேஸ்ட் இருக்கு இல்லையா. ஸோ இதில் உங்களுக்கு வேல்யூஸ் அப்படின்றத மட்டும் செலக்ட் பண்ணணும். அதாவது இங்கே இருக்கக்கூடிய ஆப்ஷனில் உங்களுக்கு ஃபார்முலாவோட வேணுமா, இல்லை வேல்யூ மட்டும் வேணுமா, இல்லை ஃபார்முலா மட்டும் உங்களுக்கு பேஸ்ட் பண்ணணுமா, இல்லை அதோட ஃபார்மேட்டிங் மட்டும் உங்களுக்கு பேஸ்ட் பண்ணணுமா அப்படின்னு கேட்கும். உங்களுக்கு என்ன வேண்டாம், ஃபார்முலாஸ் வேண்டாம், ஜஸ்ட் உங்களுக்கு அந்த இடத்துல வேல்யூ மட்டும் தான் வேணும். ஸோ நான் ஜஸ்ட் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா வேல்யூ அப்படின்றத மட்டும் செலக்ட் பண்ணிட்டு ஓகேன்னு கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆயிரும், ஜஸ்ட் எனக்கு அங்கே இருக்கக்கூடிய வேல்யூ மட்டும் தான் பேஸ்ட் ஆகும். பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு எந்த இடத்துல உங்களுக்கு ஃபார்முலா ஷோ ஆகாது. இதுக்கப்புறம் நீங்கள் ஃபைலை ஜஸ்ட் நீங்கள் சேவ் பண்ணிட்டு யாருக்கு ஷேர் பண்ணணுமோ ஷேர் பண்ணிக்கலாம். ஓகேவா. ஸோ ஃபார்முலா ஹைட் பண்ணுறதுக்காக இது ஒன் ஆஃப் த மெத்தட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் டிப் பார்க்கலாமா. ஸோ நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னா ட்ரிம் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறது. இந்த ட்ரிம் ஃபங்க்ஷன் எதுக்கு யூஸ் பண்ணோம் அப்படின்னா அன்வான்ட் ஸ்பேஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு.
ஸோ நான் இது எதுக்கு டிப்ல சொல்றேன் அப்படின்னா இது ரொம்பவே ஒரு குரூஷியலான திங். ஏன் அப்படின்னா நீங்க எக்ஸல்ல அட்வான்ஸ் ஃபார்முலா கூட ஒர்க் பண்ணும்போது VLOOKUP HLOOKUP இந்த மாதிரி நீங்க வந்து ஒரு கொஞ்சம் அட்வான்ஸா இருக்கக்கூடிய அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு சின்ன சின்ன ஸ்பேஸ்லாம் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு எரர் காமிக்கும். அந்த எரர் எதனால வந்தது அப்படின்னு பாக்குறதுக்கே உங்களுக்கு பெரிய டைம் ஆயிரும். ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா நேம்க்கு அப்புறம் உங்களுக்கு 2 ஸ்பேஸ் இருக்கு. நீங்க இப்படி ஜஸ்ட் செலக்ட் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எக்ஸ்ட்ரா எவ்வளவு ஸ்பேஸ் இருக்கு அப்படின்ட்டு. இந்த கமாக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்கு. இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு சிலையை நீங்க செலக்ட் பண்ணி ஸ்பேஸ் ரிமூவ் பண்ணணும் அவசியமே இல்லை. ஜஸ்ட் நம்ம அதுக்கு தான் ட்ரிம் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். இங்க ட்ரிம் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ட்ரிம் அப்படின்னு கொடுத்துட்டு ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த டெக்ஸ்ட் இருக்கக்கூடிய அந்த செல்லை செலக்ட் பண்ணிட்டு க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்து என்டர் கொடுத்துக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா இந்த ஃபார்முலாவை ஃபுல்லாக காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு அன்வான்ட் ஸ்பேஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணியிருக்கும். ஸோ உங்களுக்கு எத்தனை எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் இருக்கு அப்படின்ட்டு 1 2 3 எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் இருக்கு. ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த 2 ஸ்பேஸை ரிமூவ் பண்ணிட்டு அதில் ஒரே ஒரு ஸ்பேஸ் மட்டும் தான் இருக்கும். இந்த மாதிரி அன்வான்ட் ஸ்பேஸ் ரிமூவ் பண்ணுறதுக்கு நீங்கள் கண்டிப்பாக இந்த ட்ரிம் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம். இப்போ நெக்ஸ்ட் டிப் பார்க்கலாமா? ஸோ நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஷீட்டில் இருக்கக்கூடிய எல்லா ஃபார்முலாவையும் நான் அட் டைமில் நான் செக் பண்ணணும் அப்படின்னா நான் அதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாமா? ஸோ ரொம்பவே சிம்பிள். கண்ட்ரோலும் டில்டு அப்படின்ற ஒரு சிம்பிளை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஷீட்டில் இருக்கக்கூடிய எந்தெந்த இடத்துல ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கீங்களோ இங்கே நவ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கேன், இங்கே விக்டி அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கேன், இங்கே VLOOKUP யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி எல்லாமே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஃபார்முலாவை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா செக் பண்ணிக்கலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு எல்லா இடத்துலையும் ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கு. ஸோ இதை நீங்கள் ஹைட் பண்ணணும் அப்படின்னாலும் சேம் கண்ட்ரோலும் டில்டும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபார்முலா ஹைட் ஆயிரும். ஓகேவா? நான் இப்போ செக் பண்ண அந்த ஃபார்முலாக்கு மட்டும் நான் ஹைலைட் பண்ணி காமிக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணாலும் பார்க்கலாமா? ஸோ ஹோம் டேப்ல நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே ஃபைண்ட் அப்படின்ற ஒரு சிம்பிள் இருக்கும். ஸோ அந்த ஃபைன்ல என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா ஃபார்முலாஸ் அப்படின்றது மாதிரி கொடுத்துக்கோங்க. கொடுத்தீங்கன்னா நீங்கள் எங்கெங்க ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கீங்களோ எல்லாமே செலக்ட் ஆயிரும். ஓகேவா? டுடே ஃபங்க்ஷனாக இருக்கட்டும், நவ் ஃபங்க்ஷனாக இருக்கட்டும், அப்பர் ஃபங்க்ஷன் எல்லா ஃபங்க்ஷனும் உங்களுக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா செலக்ட் ஆயிரும். இப்படி இருக்க பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அதுக்கு ஹைலைட் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா எல்லோ கலர் கொடுத்து ஹைலைட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஷீட்ல எங்கெங்கெல்லாம் ஃபார்முலா யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு அவங்க ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். இந்த மெத்தட் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் டிப் போலாமா? பார்த்தீங்க அப்படின்னா டேட்டாவை ஜூம் பண்ணி பார்க்கறது. ஸோ நார்மலாக என்ன பண்ணுவீங்க அப்படின்னா இந்த இருக்கு இல்லையா? ஸோ இதில் இருக்கக்கூடிய இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் டேட்டாவை ஜூம் அவுட் பண்ணி பார்ப்பீங்க. ஸோ இப்படி பார்க்கறதுக்கு பதிலாக நீங்கள் இதுக்கும் ஷார்ட்கட் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த ஷார்ட்கட்கையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் டேட்டாவை ப்ரெசென்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த டைம்ல நீங்க இந்த மாதிரி ஜூம் அவுட் ஜூம் இன் பண்ணிட்டு இருக்காம ரொம்பவே ஈஸியா ஷார்ட்கட் யூஸ் பண்ணி நீங்க டேட்டாவை ஜூம் இன் பண்ணீங்க அப்படின்னா பாக்குறதுக்கும் நல்லா இருக்கும். பண்ணலாம். எப்படின்னு பார்க்கலாமா? ஸோ அதுக்கு இருக்கக்கூடிய ஷார்ட்கட் என்ன அப்படின்னா Alt W Q அப்படின்றது டைப் பண்ணணும். கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பெர்சன்டேஜ் காமிக்கும். ஜூம் அவுட் பண்ணணும் அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய 2 இருக்கு இல்லையா? 2ல அண்டர்லைன் இருக்கு இல்லையா? அப்போ 2 பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 25% கம்மியாகும். இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஜூம் இன் பண்ண போறேன். ஸோ 0 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு ஓகேன்னு கொடுத்தேன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னா ஜூம் ஆகும். வித்தவுட் யூசிங் மவுஸ் நீங்கள் வந்து ஈஸியாக வந்து உங்களோட கீபோர்டு யூஸ் பண்ணியே பண்ணலாம். இதே நான் வந்து ஜூம் அவுட் பண்ணணும் அப்படின்னா சிம்பிள் Alt W Q கொடுத்துட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா 1ன்னு கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு ஓகேன்னு கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு ஜூம் அவுட் ஆயிருச்சு. ஸோ இப்படி தான் பண்ணணும். ரொம்பவே சிம்பிள். இதையே நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் டிப் போகலாமா? ஸோ நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய டேட்டா உங்களுக்கு ஏற்ற மாதிரியான ஃபார்மேட்டில் மாற்றணும் அப்படின்னா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன் என்ன பண்ணுவோம் அப்படின்னா டெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். இது பேசிக்காக நீங்கள் கொடுக்கக்கூடிய வேல்யூவை உங்களுக்கு ஏற்ற மாதிரியான ஃபார்மேட்டில் சேஞ்ச் பண்ணி கொடுக்குறதா இதோட ஒர்க்கு. ஸோ இப்போ நான் வேல்யூ அப்படி இல்லை இன்னைக்குள்ள டேட்டா செலக்ட் பண்ணிக்கிறேன். கமா டபுள் கோட்ஸ் கொடுத்துட்டு இதுக்கப்புறம் உங்களுக்கு எந்தெந்த மாதிரியான ஃபார்மேட்டில் வேணுமோ அப்படி கொடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இதில் 2D கொடுத்துக்கிறேன். கமா மந்த்துக்கு நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா எனக்கு 3M போட்டுக்கிறேன். கமா இயர்ல என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஒரு 3Y போட்டுக்கிறேன். இயர்ல நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா 3Y போட்டுட்டு க்ளோஸ் பிராக்கெட் கொடுத்து என்டர் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு ஏற்ற மாதிரியான ஃபார்மேட்ல எனக்கு கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு ஏற்ற மாதிரியான ஃபார்மேட்ல டேட் வந்துருச்சா? டேட் வந்து எனக்கு ஏற்ற மாதிரியான ஃபார்மேட்ல வந்திருக்கு. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல நான் வந்து 3D கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க, இல்ல 4D கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. அப்படின்னா எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா இன்னைக்குள் டே என்னவோ அதாவது சாட்டர்டே சண்டே மண்டே அப்படின்றது கூட உங்களுக்கு ஃபார்மேட்ல கொண்டு வர முடியும். வந்துருச்சா? இன்னைக்குள்ள டே எனக்கு என்ன 1 அதாவது சாட்டர்டே அப்படின்றது எனக்கு வந்துருச்சு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட பர்த்டே டேட் வந்து நான் டைப் பண்ணிக்கிறேன். ஸோ டைப் பண்ணிட்டு இப்போ நான் இதையும் எனக்கு ஏற்ற மாதிரியான ஃபார்மேட்ல மாற்றணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன டேல பிறந்தேன் அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னு வச்சுக்கலாமா? ஸோ நான் அதுக்கு நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா டெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிட்டு வேல்யூ இருக்கிற ஸோ வேல்யூவில் அந்த டேட்டை செலக்ட் பண்ணிட்டு கமா ஃபார்மேட் டெக்ஸ்ட்ல நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா 4D கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு க்ளோஸ் பிராக்கெட் கொடுத்து என்டர் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு சாட்டர்டேன்னு வந்துருச்சா? அதாவது நான் பிறந்த நாள் வந்து என்ன நாளா இருந்தது அப்படின்னா சனிக்கிழமையா இருந்தது அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயத்துக்கு நீங்க இந்த
டெக்ஸ்ட் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களோட டேட்டை உங்களுக்கு ஏற்ற மாதிரியான ஃபார்மேட்டிங் பண்ணிக்கலாம். இதில் டேட் மட்டும் தான் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. நிறைய விஷயத்துக்கு யூஸ் பண்ணலாம். அப்கமிங் வீடியோஸில் அதை பற்றி பார்க்கலாம். ஓகேவா? லாஸ்ட் அண்ட் ஃபைனல் டிப் பற்றி பார்க்கலாமா? ஸோ இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யாருக்கு அப்படின்னா ஸ்பிளிட் ஸ்க்ரீன் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறவங்களுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து இந்த காலமை நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்ப்ளிட் பண்ணி நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா ஒர்க் பண்ணுவீங்க. ஒர்க் பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு இந்த ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனோட யூஸ் வந்து முடிஞ்சு போச்சு அப்படின்னா அகைன் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கிளிக் பண்ணி அதை ரிமூவ் பண்ணணும். அதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா கரெக்டாக இந்த இடத்த வச்சு டபுள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஸ்ப்ளிட் வந்து போயிடும். தட்ஸ் இட் ஃபார் த டே. இன்னைக்கு பார்த்து இந்த 10 டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புறேன். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு ரெகுலராக நம்ம சேனலில் அப்டேட் வரணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். Till then, bye bye. Take care.